வணக்கம். பரமாத்மாவாலே நேரடியா அனுப்பப்பட்ட எங்க மோடிஜி இருக்காருன்னு மோடிஜி அவர் ராமராஜ்யத்தை கொடுத்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சியில எங்க ஆத்து குழந்தை நிர்மலா சீதாராமனும் அமைச்சரா இருக்காங்க. அதாவது தேர்தலையே நிக்காம அமைச்சர் பதவியெல்லாம் எங்காத்து குழந்தைகளுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, அப்படிப்பட்ட ஒரு ராமராஜ்யம் நடக்கக்கூடிய ஆட்சியில ஒரு பிரச்சனை வந்துருது. அதுக்கு காரணம் எங்காத்து குழந்தை நிர்மலா சீதாராமன் தான் அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, எங்க மோடிஜியோட ராமராஜ்யத்துல தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்ல எங்க மோடிஜி. அந்த திட்டத்தை பயன்படுத்தி எங்க ஆத்து குழந்தை நிர்மலா சீதாராமன் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் மிரட்டி காசை வாங்கிவிட்டா, கட்சிக்கு நன்கொடையை வாங்கிவிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. அதனால பெங்களூர் நீதிமன்றமா என்ன பண்ணிடுது, நிர்மலா சீதாராமன் மேலையும் பிஜேபியோட சீஃப் கர்நாடகால இருக்கக்கூடிய சீஃப் நளின் குமார் கட்டீல் மேலையும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க, விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பெங்களூர் கோர்ட் சொல்ல, அது பெங்களூர்ல இருக்க திலக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஃபாலோ பண்ண ஒரே அமக்கலமா போயிடுது. உடனே எல்லாரும் பார்த்தாலாம் நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி பண்ணியிருக்கா, பதவியை துஷ்பிரயோகம் பண்ணிருக்கா, கம்பெனி எல்லாம் மிரட்டி கட்சிக்கு நன்கொடை வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் நாக்கு மேல பல்ல போட்டு பேசான பேச்சு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமோ? அதனாலதான் உடனே இப்ப கர்நாடகா ஹைகோர்ட்ல கேஸை போட்டுவிட்டு என்னதான் வந்தா நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருந்தாலும் இந்த விசாரணையே தொடங்கப்படாது அப்படின்னு கேஸ் போட்டிருந்தால கர்நாடகா ஹைகோர்ட்டும் நிர்மலா சீதாராமன் மேலையும் பிஜேபி சீஃப் கர்நாடகா பிஜேபி சீஃப் நளின் குமார் மேலேயும் விசாரணையை தடை செய்து கர்நாடகா கோர்ட் உத்தரவு போட்டுட்டு எங்க ஆத்து குழந்தை தப்பிச்சுட்டா. எல்லாரும் கேட்கறா, மடியில கனம் இல்லைன்னா எதுக்கு பயப்படணும், விசாரணையை மேற்கொள்ள வேண்டியது தானே, அதை விட வேற என்ன கழற்ற வேலை அப்படின்னு கேட்கறா. வேலை இல்லைங்கிறதுக்காக நீங்க போட்ட கேஸுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமோ? முதல்ல எப்படி கேஸ் போடலாம் எங்காவது குழந்தை மேலாம்? ராமராஜ்யத்துல நடந்த அதிசயம் பார்த்தேல, தேர்தலையே நிக்காம மக்கள் கிட்ட போய் ஓட்டும் கேட்காம அமைச்சராகக்கூடிய ஒரு பெரும் தகுதி எங்காவது குழந்தை நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கிறச்ச ஆஃப்டர் ஆல் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? கேஸ் போட்டுட்டா அதையெல்லாம் மதிச்சு பதில் சொல்ல முடியுமான்னு நான் கேட்கிறேன். அப்படியே அதுக்கு பிரச்சனை நின்றுடுது. நான் என்ன கேட்கிறேன், எங்க ஆத்து குழந்தை அப்படி என்ன தப்பு பண்ணிவிட்டா? எங்க மோடிஜி ராமராஜ்யத்தை கொடுத்துட்டு இருக்க பரமாத்மாவாலேயே அனுப்பப்பட்டவர், அவர் தப்பு பண்ணுவாரோ? சொல்லுங்க, அவர் தப்பு பண்ணுவாரான்னு கேட்கிறேன். நானும் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த திட்டம் வந்தது இல்லையா, தேர்தல் பத்திர திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆனதுல இருந்து சுப்ரீம் கோர்ட் அதை கிழிச்சு குப்பையில போடுறது வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் சொல்றேன். அதை வச்சு நியாயமார்களான நீங்களே இதுல தவறு நடந்திருக்குமா நடந்திருக்காதா அப்படிங்கறத உங்க முடிவுக்கு விட்டுறேன். நீங்களே தீர்ப்பையும் எழுதிக்கோங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, 2018 அப்ப நிதியமைச்சராக இருந்த அருண் ஜேட்லி, இப்ப அவர் இல்ல உயிரோட, அருண் ஜேட்லி என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றார். என்ன திட்டத்தை அனௌன்ஸ் பண்றார்? பிஜேபி ஒரு நோட்டிபிகேஷன் எடுத்துட்டு வருது, தேர்தல் பத்திரம் 2018 அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் எடுத்துட்டு வருது. என்ன அப்படின்னா 1000 ரூபா, 10,000 ரூபா, 1 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபா, 1 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்களை இனிமே விநியோகிக்க போறது. அதை வாங்கி யாரெல்லாம் எந்த கட்சிக்கும் நன்கொடையா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்து ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் இந்த மாதங்கள்ல 10 நாள் மட்டும்தான் அந்த தேர்தல் பத்திரத்தை நாங்க விற்க அனுமதிப்போம். அதுக்குள்ள யார் யார் வாங்கி யார் யார் கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. அந்த தேர்தல் கட்சி மினிமம் 1% ஓட்டை வாங்கியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா 2018 இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்றாரு இல்லையா, பிஜேபி எடுத்துட்டு வர்றது இல்லையா, இதற்கான வேலையை பிஜேபி எங்க மோடிஜியோட ஆட்சி எப்ப தொடங்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2016 தொடங்கிடுது. பார்த்தேல எவ்வளவு அட்வான்ஸா திங்க் பண்றா. இதுக்கெல்லாம் தனியா ஒரு பிரெயின் வேணும். 2018 இப்ப நான் சொல்லக்கூடிய விவரங்கள் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் அப்சர்வர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல இருக்க, நீங்க பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே வெப்சைட்ல இருக்கே, அது என்னவா நீ சொல்றது அப்படின்னா, அந்த வெப்சைட்ல இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதுக்காக நீங்க கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த வெப்சைட்ல போய் பண்ணிக்கலாம். சுப்ரீம் கோர்ட் அப்சர்வர் அப்படிங்கிறது 2016 எங்களுடைய மோடிஜி ஆட்சி, ராமராஜ்ய ஆட்சி, சனாதனத்தை காக்கிற ஆட்சி, இந்த ராஷ்டிரத்தை நிறுவியே ஆகணும்னு ஒத்த கால நிற்கக்கூடிய எங்க மோடிஜி ஆட்சி ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வருது. என்ன அப்படின்னா ஃபினான்ஸ் ஆக்ட் 2016 அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறது. அது என்ன பண்ணிட்டு அப்படின்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 அப்படிங்கிற ஒரு சட்டத்துல
ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு வருது. ஃபாரின் சோர்ஸ் அப்படிங்கிற வேர்டனுடைய டெஃபினிஷனை மாத்துறது. அதாவது வெளிநாட்டு கம்பெனிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கம்பெனியில் அதிகமான ஸ்டேக் அவளுக்கு இருந்தது அப்படின்னா அவளும் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கட்சிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கரெக்ஷனை எடுத்துட்டு வர்றது. எதுல? ஃபினான்ஸ் ஆக்ட் 2016 அப்படிங்கிற ஒரு இதுல. இது 2016 நடக்கிறதா. அடுத்தது 2017 லோக்சபால அருண்ஜேட்லி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை அறிமுகப்படுத்தினர். எதுக்கு அறிமுகப்படுத்தினர் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கட்சிகளுக்கு இந்த நன்கொடை கொடுக்கறா இல்லையா, அவளுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். தயக்கத்தை போக்குறது தானே ஒரு ஆட்சியாளர்களுடைய கடமையா இருக்கணும். படிக்கிறதுக்கு தயங்குறா அப்படின்னா படிக்க வைக்கணும், வேலைக்கு போக தயங்குறா அப்படின்னா வேலைக்கு வாய்ப்பு உருவாக்கணும், பெண்களை படிக்க வைக்க தயங்குறா, பெண்களை வேலைக்கு போக அனுப்ப தயங்குறா அப்படின்னா அதையெல்லாம் மாத்துற மாதிரி, அந்த தயக்கத்தெல்லாம் மாத்துற மாதிரியும், ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு, மத ஏற்றத்தாழ்வு இருக்கு, பாலின ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்னா அதன் மூலியமாக ஏற்படுற தடைகளையும் தயக்கத்தையும் தடுக்கிறது தான் அரசினுடைய கடமையா இருக்கும். ஆனா எங்க பிஜேபி ஆட்சி கொண்டு வந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கறச்ச அந்த நன்கொடை கொடுக்கறவாளுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். என்ன தயக்கம்? அதாவது செக்கு மூலியமாகவோ இல்ல வெளிப்படை தன்மையாகவோ டொனேஷன் கொடுக்கறதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். வெளிப்படையா கொடுக்கறதுல தயக்கம் இருக்குன்னு சொன்னதை போக்குறதுக்காகவே எங்க மோடிஜி ஆட்சி ஒரு திட்டம் எடுத்துட்டு வந்திருக்கு. எங்க மோடிஜி ஆட்சியினுடைய பெயர் என்ன அப்படின்னா, கொள்கை எப்படின்னா வெளிப்படையான ஆட்சி கொடுப்பது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படி தயங்குற வாழ்க்கை, வெளிப்படையா டொனேஷன் கொடுக்க தயங்குற வாளுடைய தயக்கத்தை போக்குறதுக்காகவும், அப்படி நன்கொடை கொடுத்தோன்னே அவளுடைய விவரங்கள் வெளியில அதன் மூலியமா நன்கொடை கொடுத்தவாளுக்கு எந்த பிரச்சனையும் வரப்படாது அப்படிங்கறதுக்காகவும் தான் இந்த தேர்தல் பத்திரங்கிற முறையை எடுத்துட்டு வந்தோம். ஆனா இந்த தேர்தல் பத்திர முறை பாருங்க வெளிப்படைத்தன்மையோட இயங்கும். நன்கொடை கொடுக்கறவாளுக்கு வெளிப்படையா கொடுக்கறதுல தயக்கம் இருக்குங்கிறதுக்காக, அந்த தயக்கத்தை போக்குறதுக்காக ஒரு திட்டத்தை எடுத்துட்டு இது வெளிப்படையான திட்டம் அப்படின்னு எங்க மோடிஜியால மட்டும்தான் சொல்ல முடியும். புரிஞ்சுது? ஓகே, இதுக்காக நாங்க தேர்தல் பத்திரத்தை எடுத்துட்டு வரோம். இது ரொம்ப வெளிப்படையானது, யார் வேணாலும் எப்ப வேணாலும் இதெல்லாம் பண்ணிக்கலாம்னு டயலாக் எல்லாம் அடிச்சுட்டு இது 2017 பிப்ரவரியில எடுத்துட்டு வராரா. 2017 மார்ச்ல 4 சட்டங்கள்ல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை எங்க மோடிஜி எடுத்துட்டு வந்தார். என்ன கரெக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கரெக்ஷன்ஸ்க்கு பேரு ஃபினான்ஸ் ஆக்ட் 2017. ஏற்கனவே ஃபினான்ஸ் ஆக்ட் 2016 ஒன்று எடுத்துட்டு வந்தாலா, இப்போ ஃபினான்ஸ் ஆக்ட் 2017. 4 கரெக்ஷன். முதல் கரெக்ஷன் ஆர்பிஐ ஆக்ட் 1934. அதுல என்ன சொல்ற அப்படின்னா, யூனியன் கவர்மெண்டே இந்த ஷெட்யூல்டு பேங்க் இனிமே தேர்தல் பத்திரங்களை விநியோகிக்கலாம், இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கறத யூனியன் கவர்மெண்டே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கரெக்ஷன். ஆர்பிஐ ஆக்ட்ல ஒரு கரெக்ஷன். அடுத்தது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961. அதுலயும் ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு வந்தார். என்ன அப்படின்னா, எக்ஸம்ஷன் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு கீப் டோனர்ஸ் டீடைல்ஸ். யாரெல்லாம் நன்கொடை கொடுக்குறாளோ அவளுடைய விவரங்கள் எல்லாத்தையும் கட்சிகள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு கரெக்ஷன். எங்க மோடிஜியோட ஆட்சி வெளிப்படைத்தன்மையோட இயங்குகிறது அப்படிங்கிறதுக்கு இதை விட சாட்சி உங்களுக்கு வேணும். 3வது கரெக்ஷன் என்ன அப்படின்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. பொலிட்டிக்கல் பார்ட்டி நீட் நாட் ப்ரொவைட் கான்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட். எங்களுக்கு இவாவெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா அப்படின்னு இனி எந்த கட்சிகளும் விவரங்களை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ராமராஜ்யத்துலதான் இப்படி ஒரு அதிசயம் எல்லாம் நடக்கும். 4வது கரெக்ஷன் என்ன அப்படின்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013. நோ அப்பர் லிமிட் ஃபார் கார்பரேட்ஸ் டு டொனேட் பார்ட்டிஸ். பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் தாராள மனசோட கட்சிகளுக்கு எவ்வளவு வேணாலும் நிதி கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லிமிட் இருந்துச்சு. எங்க மோடிஜிக்கு இந்த தடை அப்படிங்கறத இருக்கப்படாது, எதுலையுமே லிமிட் அப்படிங்கறத இருக்கவே கூடாது. அதனால எவ்வளவு வேணாலும் தாராளமா நன்கொடை கொடுங்க அப்படின்னு இந்த 4 கரெக்ஷன்ஸையும் எடுத்துட்டு வந்த 2017 மார்ச்ல. இது பொறுக்காம ஏடிஆர் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ என்ன பண்ணிட்டு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு என்னன்னு, இந்த தேர்தல் பத்திரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. மோடிஜி பண்றதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மட்டும் எதிரானது இல்லை, இந்தியாவிற்கு எதிரானது, இந்திய மக்களுக்கு எதிரானது. இதெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு தெரிய போறது. இது மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இவர் இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தார் பாருங்க, ஃபினான்ஸ் ஆக்ட் 2016, ஃபினான்ஸ் ஆக்ட் 2017. இது எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டுது. எப்ப கேஸ் போட்டுது?
நல்லா நினைவு வச்சுக்கோங்க. 2017 செப்டம்பர்ல ஏடிஆர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கேஸ் போட்டுது. அதுக்கப்புறம் தான் வந்து பிஜேபியினுடைய அரசு என்ன பண்ணிதுன்னா அந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமுக்கு வந்து நோட்டிபிகேஷன் விடுறது. இனிமேல் எல்லாரும் இஷ்யூ பண்ணிக்கோங்க, இனிமேல் வாங்கி எல்லாரும் நன்கொடை கொடுக்க ஆரம்பிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிது. அதுக்கப்புறம் 2018 என்ன ஆச்சு அப்படின்னா ஜனவரிலேயே இதெல்லாம் நடக்கிறது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அவங்களும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க இந்த தேர்தல் பத்திர திட்டத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2019 மார்ச்சில் 2018 இது மாதிரி சிபிஐஎம்மும் போட்டுச்சா, 2019 மார்ச்சில் திரும்பவும் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரல் பாண்ட் திட்டத்தை தடை செய்யுங்கோ அப்படின்னு மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் பெட்டிஷன்ஸை மறுபடியும் ஃபைல் பண்றாங்க. அதன் பிறகு இது தொடர்பான வழக்கில் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கவுண்டர் அஃபிடவிட் சப்மிட் பண்ணுது. ஏன்னா அவங்களும் வந்து சொல்லி ஆகணும் இல்லையா. அவங்க என்ன சப்மிட் பண்றாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் எங்க மோடிஜியோட திட்டத்திற்கு எதிராக ஒரு கவுண்டர் அஃபிடவிட் ஒரு பதில் கொடுத்திருக்கு அப்படிங்கிறது ராமராஜ்யத்துக்கு ஒரு பெரும் அவமானம். இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, இல்லீகலானது அப்படின்னு தைரியத்தோட தேர்தல் கமிஷன் அப்போ வந்து ஒரு பதில் சொல்லி இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃபா வேற ஒருத்தர் இருந்தார், இப்ப வேற ஒருத்தர் இருக்கார். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி சொல்லிது. 2017 அந்த ஃபினான்ஸ் ஆக்ட் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சா இல்லையா, அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் போட்டா இல்லையா. அதன் பிறகு 2019 சுப்ரீம் கோர்ட் இதை எல்லாத்தையும் பார்த்துச்சு. பொறுங்கோ, என்ன அவசரம், 140 கோடிக்கும் மேலான மக்கள் இருக்கிறான். ஆனாலும் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது ஒண்ணுதான் இருக்கு, அதுவும் டெல்லியில தான் இருக்கு. அவசரமாலாம் தீர்ப்பு சொல்ல முடியாது, வெயிட் பண்ணுங்க, என்ன அவசரம் அப்படின்னு அலசி ஆராய்ந்துட்டு இந்த கட்சிகள் எல்லாத்தையும் பார்த்து நீங்க எல்லாரும் எவ்வளவு டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன் டீட்டெயில்ஸை கொடுங்கோன்னு 2019 ஏப்ரல்ல கேள்வி கேட்டது. ஓகேவா. அதுக்கப்புறம் 2019 நவம்பர்ல இந்த சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லக்கூடியவாள என்ன பண்ணினா ஆர்டிஐல ஒரு கேள்வி கேட்டிருந்தா. அததான் சொல்றேன், இந்த ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கறதே கழிச்சிடணும் அப்படிங்கிற அது இருக்கிறதுனாலதானே இவ இந்த கேள்வி எல்லாம் கேள்வி கேட்கறா. அதனாலதான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாயிடுது. 10 கேட்டா 1-2 தான் பதில் சொல்லுவோம்னா பாத்துக்கோங்களேன். இருந்தாலும் அந்த 1-2 கூட எங்களுக்கே இடைஞ்சலா வருதுன்னா அந்த சட்டம் ஏன் இருக்கணுங்கிற, முடிச்சுக்கு எதிராக ஒரு சட்டம் ஏன் இருக்கணும்ன்ற இந்த நாட்டுல. அவன் ஆர்டிஐ போட்டதுல தெரிய வந்த தகவல் என்ன அப்படின்னா, ஆர்பிஐயும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அதுவும் இந்திய தேர்தல் கமிஷனும் மற்ற எதிர்கட்சிகளும் இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கறத எதிர்த்திருக்கா, வார்ன் பண்ணிருக்கா. இது ரொம்ப தவறு, இது கருப்பு பணத்தை ஊக்குவிக்கும், இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. இந்த காசையெல்லாம் நன்கொடை மூலயமா வசூல் பண்ற காசையெல்லாம் வச்சு கட்சிகள் மற்ற கட்சிகளினுடைய ஆட்சியை, அதாவது வேற வேற மாநிலத்துல ஆட்சிகள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் கலைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். மற்ற கட்சிகளுடைய எம்எல்ஏவையும் எம்பியையும் விலக்கி வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம். இதனால பல பிரச்சனைகள் உருவாகும்னு ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்கு. ஆனா பாருங்க, அதே வழிமுறையை எங்க பிஜேபி ஃபாலோ பண்ணிடுது. மாநில கட்சிகள் எல்லாம் கலைக்கிறது, எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் விலைக்கு வாங்குறது, அதன் மூலியமாக பிஜேபி ஆட்சியை அங்க அமைக்கிறது அப்படிங்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கு. இதை ஏற்கனவே அவெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கா போல இருக்கு, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினா இதுக்குதான் இவ யூஸ் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு ஏற்கனவே வார்ன் பண்ணினா அப்படிங்கறது ஆர்டிஐ மூலயமா வெளியில வந்துருது. எப்போ 2019 நவம்பர்ல. அதுக்கப்புறமா 2019லயும் 2021 வரைக்குமே எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்டை போயிட்டு தயவு செய்து இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கறத தடை செய்யுங்க, இதன் மூலயமா வர காசை பயன்படுத்தி தவறாக சட்டத்திற்கு புறம்பாக்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் விலைக்கு வாங்குவாங்க, மற்ற ஆட்சிகளை எல்லாம் வந்து கலைப்பாங்க, இதை வேண்டாம், இதை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நடந்து இதுக்கு மேல ஸ்டே ஆர்டர் கொடுங்கன்னு கத்தினா கதறினா. ஆனா ஒண்ணும் நடக்கும். சுப்ரீம் கோர்ட்டு ஒண்ணுதான் இருக்குன்னு நான் சொன்னதை நீங்க நினைவு வச்சுக்கணும். ஏன்னா பின்னாடி இதுக்கு ஒரு லிங்க் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 2021 மார்ச்ல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றது, தேர்தல் பத்திரம் மேல தடையெல்லாம் விதிக்க முடியாது. ஏன் தெரியுமோ, இதில் நடக்கிறது எல்லாமே பேங்க் வழியா தான் நடக்கிறது. எது நடந்தாலும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்தா அது தவறே இல்லை. புரியுது? மாட்டுக்கறி சாப்பிட்டா தப்புங்கிறதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றிட்டு வந்துருவோம். அதன் பெயரால மாட்டுக்கறி சாப்பிட்றவால அடிச்சுக்கொள்ளுவோம்.
மத மாற்ற தடை சட்டம்னு ஒண்ணு எடுத்துட்டு வருவோம். அதன் மூலியமா ஆகாத மதத்துக்காரால அடிச்சு கொள்ளுவோம். எப்படி? அப்போ எது செய்தாலும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செய்தால் அது தவறே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் புரியுறது. நம்ம டைரக்டா ஏதாவது சொன்னோம் அப்படின்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்துடும். நம்ம சட்டத்தை மதிக்கிறவா இல்லையா அப்படிலாம் சொல்லப்படாது. அப்போ 2021 எப்போ 2017 செப்டம்பர்ல ஏடிஆருங்கிற ஒரு அமைப்பு கேஸ் போடுறதா, 2021 மார்ச்ல ஒரு ஒரு அதன் மேல ஒரு இதை மட்டும் சொல்றது சுப்ரீம் கோர்ட் தடையெல்லாம் விதிக்க முடியாது, ஏன்னா எல்லாமே ப்ராப்பரா பேங்க் சேனல்ஸ் மூலியமா தான் நடக்கிறது அப்படின்னு அப்போதைக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்கறது. அதாவது நீங்க இதுக்கு மேல ஸ்டே பண்ணுங்க, இந்த தேர்தல் பத்திரத்து மேல ஸ்டே ஆர்டர் கொடுங்கன்னு கேட்டது தொடர்பாக இதனுடைய பதிலா இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 2022 நவம்பர்ல எங்க மோடிஜியோட ஆட்சி இந்த தேர்தல் பத்திர திட்டத்துல ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு வர்றது. ஊரே அந்த தேர்தல் பத்திரத்து மேல தடையை விதிக்கணும்னு கேஸ் போட்டுருக்கிறச்ச அதுல எங்களுடைய மோடிஜி ஆட்சி ஒரு சின்ன திருத்தத்தை கொண்டு வருது. இதுக்கு முன்னாடி 10 நாள் மட்டுமே தான் வந்து இந்த பாண்டெல்லாம் சேல் பண்ணுன்னு இருந்தது இல்லையா, இனிமே 15 நாளா சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு திருத்தத்தை எடுத்துட்டு வர்றது. எரியற வீட்டுல இன்னும் கரசின ஊத்தின கதையா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற கதையா, ஏற்கனவே இது அநீதி அநியாயம் மோசமானதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது 10 நாள் சேல் பண்றது கட்டுப்படி ஆகல, 15 நாளா இந்த பத்திரத்தை சேல் பண்ணிட்டாதான் நன்கொடை நிறைய வரும் அப்படிங்கறதுனால அப்படி ஒரு கரெக்ஷனை மோடிஜி எடுத்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 2022 நடக்கிறது இல்லையா, அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றது அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரத்துக்கு எதிராக வந்து 7 பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் 3ஆ பிரிக்கிறது. என்னன்னா, 1 challenges to the electoral bond scheme, 2வது political parties under RTI, 3வது constitutional validity on amended laws. இந்த இப்படி நாங்க வந்து பெட்டிஷன்ஸை வந்து 3ஆ பிரிச்சு விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் விசாரணையை தொடங்குறது. இந்த தேர்தல் பத்திரத்துக்கு எதிராக வாதாடினவா யாரு அப்படின்னு சொல்ற பேரெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பிரசாந்த் பூஷன், கபில் சிபல், ஷதான் ஃபராசட், நிசாம் பாஷா, விஜய் அன்சாரியா, இவா எல்லாரும் எதிராக வாதாடக்கூடிய தேர்தல் பத்திரத்துக்கு எதிராக வாதாடக்கூடிய வக்கீல்கள். பிஜேபி அரசனுடைய சார்பாக மோடிஜியினுடைய அரசு சார்பாக இந்த தேர்தல் பத்திரம், இந்த திட்டம் அருமையான திட்டம், வெளிப்படையாக இருக்கக்கூடிய திட்டம். எது அரசியல் கட்சிகள் இனிமே நன்கொடை கொடுத்தவாளோட விவரங்களை வெளியில சொல்ல வேண்டாம்னு ஒரு திட்டம் எடுத்துட்டு வந்தாரு பாருங்க, அதுதான் வெளிப்படையான திட்டம். இதனால பாருங்க நாடு ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா வளர்ந்துரும், இனிமே ரோட்ல தேடும் பாலுமா ஓடும் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு ஆதரவா வாதாடினவா யாருன்னு பார்த்தோம்னா சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, அட்டார்னி ஜெனரல் வெங்கட ரமணி, அட்வொகேட் அப்புறமா மற்ற சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து அமித் சர்மா அண்ட் கனு அகர்வால், இவன் அட்வொகேட். இந்த பேரெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்கிறீங்களா? சொல்றேன். அடுத்ததா இதையெல்லாம் விசாரிக்கக்கூடிய 5 ஜட்ஜஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரா ஜூட், சஞ்சீவ் கண்ணா, BR கவை, பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இங்க திமுக ஆட்சி இருக்கானோ திமுக, அதுல ஒரு MP இருக்காரோன்னு வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கூட்டா சேர்ந்து என்ன சொல்ற அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது ஒன்னே ஒண்ணு, அதுவும் டெல்லியில இருக்கிறதுனால எல்லாருக்கும் நீதி கிடைக்க மாட்டேங்கிறது, சீக்கிரமாவும் நீதி கிடைக்க மாட்டேங்கிறது, அதனால தமிழ்நாட்டுல சென்னையில சவுத்துக்காக ஒரு சுப்ரீம் கோர்ட்டை நிறுவுங்க அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும், சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னா அப்புறம் ராமராஜாங்கிற பேருக்கு அர்த்தம் இல்லாம போயிருவேன். ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் இருந்ததுனாலதான் 470 நாட்களுக்கும் மேல செந்தில் பாலாஜி உள்ள வைக்க முடிஞ்சது. அப்புறம் ஹேமந்த் சோரன் அந்த CM தூக்கி உள்ள வைக்க முடிஞ்சது. இன்னும் பல ரிப்போர்ட்டர்ஸை கூட, அதாவது விசாரணை என்ன நடந்தது அப்படின்னு கிரைம் ஸ்பாட்டுக்கு போன ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்க முடியறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கிளையை அமைச்சு கொடுத்து விட்டா எல்லாருக்கும் நீதி கிடைக்கும்னு என்ன அர்த்தம் அப்படின்னு திமுக சொல்றதா? இன்னொன்னு சொல்றது, இப்ப நான் அந்த ஜட்ஜஸோட பேர் படிச்சேன் இல்லையா, ரொம்ப சந்தோஷம். என்னன்னா சந்திராஜூட், சஞ்சீவ் கண்ணா, கவாய், பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா. இதுல ஒருத்தர் பேரு கூட தமிழ்நாட்டு பேர் இல்லையே. அதனாலதான் திமுக என்ன சொல்றது, நீதிபதிகள் நியமனத்திலையும் இடஒதுக்கீட கொண்டு வாங்க.
இடஒதுக்கீடுக்கு எதிராகவே அபிடவிட் சப்மிட் பண்ற பிஜேபி அரசை பார்த்து உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியை நியமிக்கும் போதும் இடஒதுக்கீடை பயன்படுத்தி எல்லா ஜாதிக்காராலையும் வரா மாதிரி பண்ணுங்க, அப்பதான் எல்லாருக்கும் நீதி கிடைக்கும்னு சொல்றோம். இப்போ இந்த கேஸ் எப்ப போட்டது, யாரால் போடப்பட்டது, எவ்வளவு வருஷம் கழிச்சு அதோட விசாரணை தொடங்கியது, அதில் யாரெல்லாம் ஜட்ஜஸாக இருந்தார்கள், அதற்கு ஆதரவாக வாதாடியவர்கள் யார், எதிராக வாதாடியவர்கள் யார், இதன் இடைப்பட்ட காலத்துல பிஜேபி அரசு அந்த நன்கொடையை வாங்கி எந்தெந்த மாநிலத்துல ஆட்சியை கலைத்தது, எவ்வளவு எம்எல்ஏஸை விலக்கி வாங்கிச்சு, எவ்வளவு எம்பிஸை விலக்கி வாங்கிச்சு, எவ்வளவு அநீதி அராஜக அட்டூழியங்களை செய்தது மதத்தின் பெயரால், அப்படிங்கறது எல்லாத்தையும் உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுடுறேன். இப்போ திமுகவினுடைய கோரிக்கையான சுப்ரீம் கோர்ட்டோட கிளை சென்னையில் நிறுவப்படணும் அப்படிங்கிறதும், நீதிபதிகள் நியமனத்துல இடஒதுக்கீடு நியமிக்கப்பட வேண்டும் என்பதன் கோரிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக நீதி தேவையையும் உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுடுறேன். 2024 பிப்ரவரியில உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது. என்ன? இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அந்த கம்பெனிஸ் ஆக்ட்ல திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க பாருங்க, அது ஆர்டிகல் 14க்கு எதிரானது அப்படின்னு அந்த திட்டத்தை கிழிச்சு குப்பையில போட்டுடுத்து. போட்டுட்டு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இந்த பத்திரங்களை எல்லாம் வந்து இஷ்யூ பண்றதுக்கு அத்தாரிட்டியா யார் இருந்தாங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்துச்சு இல்லையா? அவங்க கிட்ட இது வரைக்கும் எத்தனை தேர்தல் பத்திரங்களை எவ்வளவு வேல்யூக்கு வித்திருக்கீங்க, எவ்வளவு கட்சிகளுக்கு போயிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாலையும், அதுக்கப்புறமா எஸ்பிஐ பண்ண அட்டூழியம் இருக்கு இல்லையா, டேட்டாவை சரியாவே தராம, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு எஸ்பிஐனா, நாங்க கொடுக்கறதுக்கு இன்னும் வந்து பல மாதங்கள் ஆகும், அதெல்லாம் வந்து டேட்டாவெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து கூட்டி கழிச்சு பார்த்து கொடுக்கறதுக்கு அப்படின்னுச்சு. சுப்ரீம் கோர்ட்டு கோவம் வந்துடுது. ஒழுங்கு மரியாதை நாளைக்கு காலையில எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கப்புறமா தான் அதை கொடுக்காம ஏமாத்தணும்னு நினைச்ச பிஜேபிக்கும் அதுக்கு உடனே இருந்த எஸ்பிஐ தலையிலையும் சுப்ரீம் கோர்ட் குட்டு வச்சதுக்கு அப்புறமா தான் விவரங்கள் வெளியே வந்துச்சு. என்ன விவரங்கள் வெளியே வந்துச்சு? மொத்தமா எஸ்பிஐ இஷ்யூ பண்ண தேர்தல் பத்திரங்களுடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 12,769 கோடி தேர்தல் பத்திரம் விநியோகம் பண்ணிச்சு இல்லையா? அதுல கிட்டத்தட்ட 50% ஆஃப் பைசா பிஜேபிக்கு போச்சு. எவ்வளோ? 6,060 கோடி ரூபாய் நன்கொடையே இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பிஜேபிக்கு போச்சு. மற்ற கட்சிகள்லாம் நன்கொடை வாங்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கும் பதில் இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் 1,609 கோடி, காங்கிரஸ் 1,421 கோடி, பாரத் ராஷ்டிரா சமிதி 1,214 கோடி, பிஜு ஜனதா தள் 775 கோடி, டிஎம்கே 639 கோடி, ஆம் ஆத்மி கட்சி 66 கோடி, அதிமுக 6.05 கோடி. இவ்வளவு நன்கொடையே வாங்கியிருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. இப்ப இதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி பல கட்சிகள் நன்கொடை கொடுத்தது இல்லையா? அந்த கட்சிகள்ல கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் நட்டத்தில் இயங்குகிற அல்லது ப்ராஃபிட்டே இல்லாமல் இயங்குகிற நிறுவனங்கள். அவனுக்கே வருமானம் இல்ல, அவன் எப்படி தேர்தல் கட்சிக்கு நன்கொடை கொடுக்க முடியும்? அப்ப யாரோட காசு அது? யாருடைய காசை வாங்கி யார் மூலியமா கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 33 கம்பெனி நெகட்டிவ் ஆர் ஜீரோ ப்ராஃபிட்ஸ்ன்னு இருக்கக்கூடிய கம்பெனி பிஜேபிக்கு 434 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்துருக்கு. அதாவது 6,060 கோடி ரூபாய் நன்கொடை வந்திருக்கு. அதையெல்லாம் எவ்வளவு கம்பெனிஸ் வந்து கொடுத்துருக்கு, எப்படிப்பட்ட கம்பெனிஸ் கொடுத்துருக்கு? அந்த 6,060 கோடியும் பிஜேபிக்கு வருவதற்கு முன்னால் அந்த நிறுவனங்கள், அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்கள் மீது சிபிஐ, அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ் இவாளை எல்லாரையும் அனுப்பிச்சு ஏய் பிஜேபிக்கு நன்கொடை கொடுக்குறியா இல்லையா, இல்லைன்னா உன் மேல கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு எங்காத்து குழந்தை நிர்மலா சீதாராமன் மிரட்டினா மாதிரி கேஸ் போட்டிருக்கான். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் பெயரால் பல நிறுவனங்கள் 6,060 கோடி ரூபாய் பிஜேபிக்கு நன்கொடை. அதில் 33 நிறுவனம் வருமானமே இல்லாத நிறுவனம். இப்போ நிர்மலா சீதாராமன் மீது இந்த திட்டத்தின் பேரில் வழிப்பறி செய்தான், மிரட்டி தான் நிறுவனங்களோட நன்கொடை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேஸ். அதான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம்னா பாத்துக்கோங்களேன். எப்படி வந்து இப்படி ஒரு நன்கொடையை வந்து நிறுவனங்கள் மிரட்டப்பட்டதனால் கொடுத்திருக்குது?
ப்ராஃபிட் இல்லாத நிறுவனங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் வருது இல்லையா? இந்த அடிப்படையில்னா இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா பிஜேபி நன்கொடைக்காகவே நிறுவனங்களை மிரட்டி நன்கொடை பெற்று அதன் மூலியமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயல்பாடுகளை செய்யணும். அதாவது மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆட்சியை கலைக்கணும். மத கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இன்டைரக்டா ஃபண்டு கொடுக்கணும். ஏன்னா கட்சிக்கு தானே போகுது. இப்படி இன்டைரக்டா பல வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் வீடியோஸை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதற்காக பயன்படுத்தி கொண்டது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிந்தாலும் சட்டம் அப்படிங்கும்போது சாட்சி வேணும் இல்லையா? இப்ப என்ன சொல்லி இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க? ஆனா இந்த விசாரணையை இதன் மூலயமாக பாதிக்கப்பட்ட கம்பெனிகள் தான் டைரக்டா வந்து கேஸ் போடணும். தேர்ட் பர்சன் வந்து யாரும் கேஸ் போடக்கூடாது சமூக அக்கறையின் காரணமாகலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி நிர்மலா சீதாராமன் மீதும் பிஜேபி சீஃப் நளின்குமார் மீதும் விசாரணையை தொடராமல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் பிஜேபி மட்டும் தான் வந்து டொனேஷன் வாங்கிச்சா? மொத்தமா இஷ்யூ பண்ணது 12,769 கோடி. அதுல மேக்சிமம் 6,060 கோடி ரூபாய் பிஜேபிக்கே வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காம மற்ற கட்சியெல்லாம் வந்து வாங்கியிருக்கே அப்படின்னா மற்ற கட்சியா இந்த திட்டத்தை கொண்டு வந்தது, மற்ற கட்சியா இந்த மாதிரி சட்டத்துல கரெக்ஷன்ஸை கொண்டு வந்தது, ஆர்பிஐ எதிர்ப்பையும் மீறி, தேர்தல் கமிஷனுடைய எதிர்ப்பையும் மீறி, எதிர்கட்சிகள் எதிர்ப்பையும் மீறி மற்ற கட்சிகளா இந்த திட்டத்தை கொண்டு வந்தது, மற்ற கட்சிகளை இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது, அல்லது இந்த திட்டத்தையும் சட்டத்தின் திருத்தத்தையும் கொண்டு வருவதற்குரிய அதிகாரம் மாநில கட்சிகளுக்கு இருக்குதான்னு நான் கேட்கிறேன். திமுக வாங்கிச்சே, திரிணாமுல் வாங்கிச்சே, ஆம் ஆத்மி வாங்கிச்சே, அதிமுக வாங்கிச்சே. இருக்கிற ஆப்ஷன் இதுதான். நீ இந்த ரோட்ல தான் நடந்து போகணும்னு ஒரு ஆப்ஷன் இருந்தா நான் நடந்து தானே போகணும். நீ ஏன் அந்த ரோட்ல நடந்து வந்த? இருக்கிறது அந்த ஒரு ஆப்ஷன் தானடா. கட்சிக்கு தேர்தலுக்கு நிதி வாங்குறதுக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குங்கும் போது கட்சிகள் அதான் பயன்படுத்தி கொண்டாகணும். மாநில சட்டத்துல ஒன்றிய அரசு மூக்கு நுழைச்சு சட்டம் இயற்றும் போது யாரும் இந்த கேள்வி கேட்கலையே. ஒன்றிய அரசு ஒரு சட்டம் ஏற்றிட்டு வருது, அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணுங்கிறது அரசியலமைப்பு சட்டம் இங்கு மாநிலங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்குது. அதை மீறி மாநில அரசு ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ஃபேக்ட். போராடலாம், எதிர்க்கலாம், எதிர்ப்பை பதிவு செய்யலாம், மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி வந்து சொல்லலாம். இப்படி ஒரு ஆப்ஷனை நீ கொண்டு வந்து வச்சிருக்கிற, வேற வழி கிடையாது. நீ மற்ற மாநில கட்சிகளை கவிழ்த்து பிஜேபி பவருக்கு வரணும்னு இதை கொண்டு வரும்பொழுது தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழி இல்லை அப்படின்னா இந்த தேர்தல் பத்திர முறையை பயன்படுத்திட்டு தானே ஆகணும். ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், இந்த திட்டங்களையும் சட்ட திருத்தங்களையும் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் இந்தியாவை மாநில அரசுகளுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். இல்லைல்ல? அப்ப அதை பத்தி தானே நீங்க பேசணும், அந்த கேள்வியெல்லாம் எழுப்பணும். மற்ற கட்சிகள் வாங்கலையா? திமுக வாங்கலையா? திமுகவால இப்படி ஒரு சட்டத்தை எடுத்துன்னு வந்துட முடியுமா? இந்தியா முழுவதுக்குமான ஒரு சட்டத்தை ஒரு மாநில அரசாக கொண்டு வர முடியுமா? தன்னுடைய மாநிலத்துக்கான சட்டத்தையே எடுத்துட்டு வர முடியாத அளவுக்கு தான் வந்து இங்க அதிகாரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்பது அப்படிங்கறது வந்து நேர்மையானதா அப்படிங்கிறத உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுடுறேன். இப்போதைக்கு தேர்தல் பத்திரம் அப்படிங்கறத ஒன்று கொண்டு வந்து பல ஆயிரம் கோடி ரூபாயை பிஜேபி வசூலித்து விட்டது. அதன் பிறகுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் அதுக்கு தடை செய்திருக்கிறது. இனிமே அவங்க வாங்க முடியாது. ஆனா இதுவரைக்கும் வாங்கின 6,060 கோடி ரூபாயை வைத்து பிஜேபி என்னென்னலாம் பண்ணியிருக்கு, என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இனி என்னென்னலாம் பண்ண போகுது அப்படிங்கறத நமக்கே தெரியும். இதை குறித்து ஒரு கேஸ் போடும்பொழுது அதில் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது, ஏற்கனவே அவன் மிரட்டப்பட்டுதானே நன்கொடையை கொடுத்துருக்கான். இப்ப அவனே வந்து டைரக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு அதிகாரத்தை எதிர்த்து கொள்ள முடியுமா? சின்ன கம்பெனிஸ் எதிர்க்க முடியாது. ஆனா பிஜேபியை இயக்கிறதே பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதானி அம்பானி தான் வந்து, அகர்வால் தான் வந்து பிஜேபி அரசையை வந்து இயக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது யார் வந்து புகார் கொடுப்பார்கள்? அப்ப வெளிப்படையாக சட்டத்திட்டத்தின் பேரால் ஒரு அயோக்கியத்தனத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நாங்க தான் இந்த தேசத்தின் பாதுகாப்பாளர்கள், நாங்க தான் உண்மையான தேசபக்தர்கள், சனாதன பாதுகாப்பாளர்கள், இந்து மத பாதுகாப்பாளர்கள், இந்து மக்களை நாங்க தான் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபியை நம்புவது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு ஒரு முட்டாள்தனம். 6,060 கோடி ரூபாய் எதுக்குங்க ஒரு கம்பெனிஸ்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து பிஜேபிக்கு தூக்கி கொடுக்கணும்? கேள்வி இருக்குல்ல. எப்படி வந்தது 6,060 கோடி ரூபாய்? மற்றவங்களுக்கெல்லாம் 1,600 கீழே தான் வருது. இவங்களுக்கு மட்டும் தான் 6,060 கோடி ரூபாய். ஆர்பிஐயோட எதிர்ப்பையும் மீறி, தேர்தல் கமிஷனுடைய எதிர்ப்பையும் மீறி, மற்ற எதிர்கட்சிகள்லாம் எதிர்த்த பிறகும் இப்படி ஒரு திட்டத்தை பிஜேபி எடுத்துட்டு வந்தது அப்படின்னா இது தேசத்தின் நலனிற்காகவா அல்லது பிஜேபி என்ற கும்பலின்
நலத்திற்கானதா அப்படிங்கறத உங்க சிந்தனைக்கே விட்டுடுறேன். நன்றி.